ஹாய். இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வளகாப்பு வந்து எப்போ பண்ணுவீங்கன்னு சொல்லி எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்களே. ஸோ அதுக்கு தான் வளகாப்பு வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் மண்டே ஜூன் 16th வந்து நாங்கள் வளகாப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். 7th மந்தில் வளகாப்பு பண்ணுவாங்க. அப்புறம் பின்ன வந்து 9th மந்தில் வளகாப்பு பண்ணுவாங்க. எனக்கு வந்து 8th மந்த் ஸ்டார்ட் ஆகி 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் எங்களோட முறைப்படி தமிழ் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9th மந்த்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படி தான் வந்து எங்களுக்கு வந்து எனக்கு வந்து வளகாப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து வராங்க. அதுக்கு வந்து மறக்காமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஐ மீன் நாம் வந்து நம்மளோட ஃபேமிலிஸ் மாதிரி நீங்கள் எல்லாருமே பார்க்குறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக வரணும். ஆமாம், கண்டிப்பாக. அன்னைக்கு வீடு பால் காய்ச்சி நேரத்தில் சொன்னீங்க நான் வருவேன். யாரும் வரல. ஆனால் இந்த 16ஆம் தேதி நீங்கள் சொல்லுங்கள், நான் வளகாப்பு டைமில் கன்ஃபார்மாக வருவேன்லாம் சொல்லியிருந்தீங்கல்ல. சரி, கொஞ்சம் நாள் ஆளே காணல, என்னடா போயிட்டாங்களான்லாம் போயிருப்பாங்களோ ஒன்று இல்லை இருக்கும். பட் அந்த நேரத்தில் எல்லாம் வீடியோ கரெக்டாக போடுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. இத்தனை நாள் தாண்டி ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக இதை சொல்லலான்னு தான். ஆமாம், ஏன்னா வந்து பால் காய்ச்சி டைமில் நாங்கள் சொன்னோம், உங்களால் வர முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதுக்கு பின்னாடி லைவ் போடும்போதும் சரி, வீடியோஸில் சரி, எப்போ வளகாப்பு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேமிலியில் ஒரு மெம்பராக வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வர ட்ரை பண்ணுங்கள். ஜூன் 16th வளகாப்பு வச்சுருக்கோம். 3 நாள் தான் பேலன்ஸ். நாங்கள் வந்து பெருசாக கிராண்டாக சொல்லலைங்க. எங்கள் வீட்டு அளவு சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் அதை தாண்டி வந்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, 7th மந்த் வந்து எந்த வீக் 7th மந்த்தில் ஸ்கேன் எந்த வீக்கில் எடுத்துருந்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 28 வீக்ஸில் வந்து எடுக்க சொன்னாங்க. நாங்கள் எடுத்துட்டோம். பேபியோட க்ரோத் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வாட்டர் லெவலும் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா வேற என்னவோ கேட்டிருந்தாங்க. எல்லாம் சொன்னாங்க வயது பெருசாக இருக்கனால ட்வின் பேபி இருக்குன்னு சொன்னாங்க. யார் சொன்னாது? அது கமெண்ட்ல தான். ஏன்ப்பா நீங்கள் வேற 9 மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 1 வீக் இல்லைன்னா 1 வீக் ஒரு 10 நாள் இருக்கும் 9வது மாதத்துக்கு. அப்படின்னா இருக்காது. ஆமாங்க, அதனால வந்து எனக்கு வந்து ட்வின் பேபி கிடையாது. தனியாகவே வந்து வீடியோ போட்டிருந்தோம் ட்வின் பேபி கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் வீட்டு பக்கம் இருக்கவங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு ட்வின் பேபி கிடையாதுங்க, சிங்கிள் பேபி தான். வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்கறதுனால அப்படி இருக்குது. எனக்கு நான் லீனாக இருக்கனால அப்படி தெரியும். அவங்களுக்காக மனசு நிறைவாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அந்த சாண்டி தம்பியெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, அக்கா நான் ப்ரேயர் பண்ணுறக்கா, என்னக்கா ஒன்றும் பயப்படாதீங்க. லவ்லி ப்ரோவும் அதே மாதிரி தான், ராதிகாக்கும் அந்த மாதிரி தான், அப்புறம் நாகராஜ் எல்லாருமே ப்ரேயர் பண்ணுறோம், நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம்லாம் சொல்லுவீங்க. அந்த நம்பிக்கை எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இனி இருக்கிற நாட்கள் எங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் அதிகமாக நீங்களும் ஒரு நிமிஷம் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, நல்ல இதாக நடக்கணும்னு சொல்லிட்டு. வர 16ஆம் தேதி மறக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வாங்க. ஆமாம், அதுக்கு பின்ன வந்து டியூ டேட் எப்போன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து டியூ டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 28 சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. அதனால வந்து மறக்காம இவ்வளோ தான். நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் தான். அப்புறம் லைவ் வாங்கன்னு சொல்லி இன்ஸ்டாலேயும் சரி யூடியூப்லேயும் சரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. லைவ் வரணும்னு சொல்லி எங்களுக்கு ஆசை தான். பட் வந்து சிச்சுவேஷன் சரியாக அமைய மாட்டேங்குது. எனக்குமே நாள் போக போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் இவருக்கும் ஒர்க்கு கொஞ்சம் இருக்கனால வர முடியல. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வர ட்ரை பண்ணுறோம். வீடியோஸ் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ வீடியோ போடுறோம். தயவு செஞ்சு எங்களை மறந்துடாதீங்க. ஆமாம், ஏன்னா பேபி பிறந்துட்டா அதுக்கு பின்னாடி கண்டினியூவாக வீடியோ போடலாம். பட் வந்து இப்போ வந்து போட முடியாத சுச்சுவேஷனாக தான். வேறு என்னமோமா, அவ்வளோதான். ஜூன் 16th வந்து வளகாப்பு வச்சுருக்காங்க. ரொம்ப லாங்காக இருந்தால் வர முடியாது. பக்கத்தில் இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு வர ட்ரை பண்ணுங்கள். ஆமாம், ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தரை கூப்பிட்டுருந்தோம், வராரான்னு பார்ப்போம். அவர் வந்தாருன்னா கன்ஃபார்மாக சொல்லுவோம். ஒருத்தரை கூப்பிட்டுருந்தோம். சரியா, அந்த அண்ணன் வரேன்னு சொன்னார். முடிஞ்ச வரைக்கும் வந்தாருன்னா கன்ஃபார்மாக வீடியோ. அவரு வந்து பெரிய யூடியூபர் தான். ஸோ அவர் வந்து நாங்கள் வந்தாச்சுன்னா வந்தால் கன்ஃபார்மாக வெளியே சொல்லலாம். இல்லாமல் பேர் இப்போதைக்கு வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.